तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு பார்க்கும் பொழுது, கிரகங்களின் அரசனாக இருக்கும் சூரியன் புத்திசாலித்தனம், அறிவாற்றல், பேச்சாற்றல், வெற்றி வாய்ப்புகள் ஆகியவற்றின் காரணி கிரகமாக கருதப்படுறாரு. தமிழ் மாத தொடக்கத்தில் நடக்கும் சூரிய பெயர்ச்சியின் தாக்கம் எல்லா ராசியிலையும் இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் வரும் மார்ச் 14ஆம் தேதி மாலை 6:32 மணிக்கு சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து குருவின் ராசியான மீன ராசிக்குள் நுழைவார். இந்த நாளில் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படும். இந்த மாதம் சனி பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. அந்த சனி பெயர்ச்சி எப்போன்னு பார்க்கும் பொழுது மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழப்போகுது. சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சி ஆக போகிறாரு. மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக சேர்க்கை என்னன்னு பார்க்கும் பொழுது, மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோட மார்ச் 29ஆம் தேதி சந்திரன் சனி பெயர்ச்சிகள் 6 கிரகங்களின் சேர்க்கையும் நடக்க போகுதுங்க. இது 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க இருக்குது. பங்குனி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, பங்குனி மாத கிரகநிலைகளை உங்களது ராசிக்கு எல்லா சிறப்பு அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட சஞ்சாரத்தில் இருக்குதுங்க. 11இல் சூரியனும் ராசிநாதனும் இவங்கள்ட்ட ராகுவும் செவ்வாய் கிரகம் 2லும் அமர்ந்திருக்கிறது. நடந்து வருகிற காரணமற்ற பலவித இடையூறுகளையும் இந்த மாத முடிவுக்குள் சரி செய்ய போகுது. ராசிக்கு 5இல் கேது, ஜென்மத்தில் குரு பகவான், 10ஆம் இட சனி பகவானின் வலிமை போன்றவற்றால் உங்களது அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி வைக்கப் போகுது. எந்த முயற்சியும் அதிகம் சிரமம் இல்லாமல் வெற்றியை தரும், லாபத்தை உண்டாக்கும், சேமிப்புகளை உயர்த்தும், புதிய வரைவினங்களை அதிகரிக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் சட்டென வெற்றிகரமாக முடிந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சச்சரவுகளையும் தீர்த்து வைக்கப் போகுது. இந்த மாதத்தில் எதற்காகவும் நீங்கள் கை முதலீடு போட வேண்டிய அவசியம் இல்லாமலே லாபங்களை பார்க்க போகிறீங்க. உங்களது பெரும்பாலான தீர்க்க முடியாத இழுபறி கொடுத்து கொண்டிருக்கின்ற சங்கடங்களை எல்லாம் தீர்க்க போகின்ற இந்த ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான். செவ்வாய் கிரகம் மகர ராசியை பார்க்கறதுனால மனை, கட்டிட, நிலபுலன்கள் சேர்க்கைகளை எதிர்கால வளர்ச்சிக்கென இந்த மாத முடிவுக்குள் கொடுக்க இருக்கிறார். அரசு ரீதியாக பெரியதொரு அணுகலாம், நிம்மதி ஏற்பட போகின்ற மாதம்தான். குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான அதிர்ஷ்ட திடீர் திருப்பங்கள் ஏற்பட போக மாதம்தான். வியாபார, தொழில், பெரிய நிர்வாக கோளாறுகள் தீரா, அனைத்துக்கும் ஒருவித சுபிட்ச முடிவு ஏற்பட போகுது. உத்தியோக இடத்துல பணி, பதவி ரீதியாக மனசுக்குள் நீடிக்கின்ற இனம் புரியாத சஞ்சலத்துக்கும்
2வது வார இறுதியில் தீர்வு நிச்சயம். இந்த மாத சனி, திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நன்மைகள் எந்த ரூபத்திலோ வரலாம். இந்த மாதத்தில் 2, 6, 7, 13, 17, 19, 25, 29, 31 ஆகிய தினங்களில் நீண்ட ஆண்டு பிரச்சனைகளும் தீர்வு ஏற்படும். அடுத்தது பெண்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, பழைய சிக்கலும் வாழ்க்கை துணை ரீதியான சங்கடமும் விலகும். மாணவ மாணவிகள் உங்களை பாராட்டும்படியான உயர்வு காத்திருக்குது. விவசாயிகள் புதிய நிலப்புலன் வாங்குவது குறித்த திட்டங்களில் வெற்றி உண்டு. உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக மேன்மை இந்த மாதத்தில் தான் அமைய போகுதுங்க. தொழிலதிபர்கள் தொழிலில் தொடர்கிற அத்தனை சிக்கல்களுக்கும் பொருளாதார இடையூறுகளுக்கும் சரியாக போகுது. கலைஞர்கள் எதிர்பார்க்குற பல ஆண்டு கனவு நிறைவேறப் போகுது. அரசியல்வாதிகள் சக கட்சி மேலிட ரீதியாக திடீர் உயர்வுகள் காத்திருக்கின்றன. அனுகூலமான நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், மகம், உத்தரம், அஸ்தம், கேட்டை, போராடம், அவிட்டம், உத்திரட்டாதி. பணவரவும் அதிர்ஷ்டமான நாட்களும் அதை பற்றி பார்க்கும் பொழுது, மார்ச் மாதம் 15, 18, 20, 23, 24, 25, 27, 29, 31. ஏப்ரல் 1, 3, 4, 7, 8, 9, 11, 13. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் அமைதி நிலவும் அற்புதமான மாதமாக அமைய இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுவதற்கு வாய்ப்புகள் அமைய. தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்க திட்டமிட்டு எந்த ஒரு செயலையும் செய்கிறது நல்லது. வெளியிடங்களில் உங்களுடைய மரியாதை மதிப்புலாம் அதிகரிக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிலாம் மேம்பட போகுது. தீர விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது மனக்கசப்பை ஏற்படுத்துங்க. பெண்களுக்கு எதிர்பாராத வகையில் பொருள் சேர்க்கைலாம் ஏற்படுங்க. தேவையற்ற அலைச்சலை நீங்கள் தவிர்க்க வேணுங்க. ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைகள் தோன்றி மறையுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாத பிரதி வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் ஸ்ரீ காளி தேவிக்கு அபிஷேக ஆராதனை செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க.